உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் போலீசாருக்கும் பசு பாதுகாவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் இருக்கக்கூடிய கோசி பகுதியில் காவல்துறையினருக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டு அது வன்முறை சூழலாக மாறி இருக்கிறது. ஒரு போர்க்களம் போல அந்த பகுதி காட்சியளிக்கிறது. இதற்கான காரணம், அந்த பகுதியில் மிக பிரபலமான பசு பாதுகாவலர் சந்திரசேகர் என்பவர். இவர் ஒரு சாமியார். அவரை பர்சாவாலே பாபா என்றும் அழைப்பார்கள். இவர் பசு கடத்தலை தடுப்பதுதான் இவருடைய மிக முக்கியமான ஒரு வேலையாக வைத்திருக்கிறார். இவர் இன்று காலை அந்த பகுதியாக வந்து கொண்டிருந்த நாகாலாந்து மாநில எண் கொண்ட ட்ரக் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனையிட முயன்றிருக்கிறார். அதாவது அந்த வாகனத்திலே பசு கடத்தல் செய்யப்படுவதாக அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த வாகனத்தை அவர் தடுத்து நிறுத்த முயன்ற போது அந்த வாகனம் அவர் மீது ஏறியதில் அவர் டயர்களுக்கு அடியில் சிக்கி சந்திரசேகர் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை தொடர்ந்து சந்திரசேகருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியிலே தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். பசு கடத்தலை தடுக்க முயன்ற போது அவர்கள் தான் இவர்கள் மீது வாகனத்தை ஏற்றி கொலை செய்ததாக கூறி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அவர்களிடம் சமாதானப்படுத்துவதற்காக காவல்துறையினர் சென்ற போது காவல்துறையினர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. காவல்துறையின் வாகனங்களின் மீது இவர்கள் கற்களை வீசி எறிந்ததோடு அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் தொடங்கினர். அவர்களுடைய வாகனங்களை அடித்து சூறையாடினர். பதிலுக்கு காவல்துறையினரும் அவர்களின் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைகளை வீசியும் அவர்களை கலைக்க முயன்றனர். இதனால் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அவர்கள் குற்றம் சாட்டுவது போல பசு கடத்தல் எதுவும் நடைபெறவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட அந்த ட்ரக் வாகனமானது சோப்பு மற்றும் சோப்பு தூள் டிடர்ஜென்ட்டை ஏற்றி சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் எனவும் அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் பனிமூட்டமாக இருந்ததால் தற்செயலாக விபத்தாக இந்த அவர் சந்திரசேகரின் மீது வாகனம் மோதி அவர் உயிரிழந்தார் என்றும் காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு விபத்து, தற்செயலாக நடைபெற்ற விபத்து என்று காவல்துறையின் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கு நிலைமை தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.